ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்? மல்லி வேறு ஒரு எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகுதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம அன்னபூர்ணியம்மா வீட்டில் இல்லாத நேரத்தில் நம்மளுடைய நாகும் பாபு எந்த அளவுக்கு இந்த ராஜேஸ்வரி அசிங்கப்படுத்தினா அப்படின்ற விஷயத்தெல்லாம் நம்முடைய மல்லி அன்னபூர்ணியம்மா கிட்ட சொன்னது பார்த்தீங்கன்னா, ஐயோ நான் வீட்டில் இல்லாத நேரத்தில் இவ்வளோ அவளுக்கு துணிச்சல் வந்துருச்சா, அவளை நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்காங்க. நம்ம வெண்பாவும் பார்த்தீங்கன்னா, ஆமாம் பாட்டி, அந்த ராஜேஸ்வரி அத்தை பயங்கரமாக மல்லியம்மா திட்டாங்க, ரொம்பவே கஷ்டப்பட்டு அழுதுட்டு இருந்தாங்க அப்படின்ற மாதிரி நம்ம வெண்பா சொல்லதும், இன்னும் மல்லி உன்னையே கஷ்டப்படுத்திட்டாங்களா, அவளை நான் இனிமேல் சும்மா விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கப்பே பார்த்தீங்கன்னா, என்ன விஜய், நாங்கள் வீட்டில் இல்லாத நேரத்தில் அந்த மல்லியோட கையால் சாப்பிட்டு இருக்கு, அதுபோக அவளே ஊட்டி விட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் சொன்னதுக்கு, இல்லை எனக்கு கை ஃப்ராக்சர் ஆகிடுச்சு, என்னால் சாப்பிட முடியல, நீங்களும் வீட்டில் இல்லை, அதனால தான் அவள் நீங்கள் இருக்க வேண்டிய இடத்துலேருந்து என்னை பத்திரமா பார்த்துக்கிட்டா அப்படின்ற மாதிரி விஜய் இந்த அண்ணன் இந்த ராஜேஸ்வரி கிட்ட ரஞ்சிதா கிட்ட சொல்கிறப்ப பார்த்தீங்கன்னா, இந்த ரஞ்சிதா பார்த்தீங்கன்னா சீ அப்படின்ற மாதிரி ஒரு மோசமான ஒரு முகர்காட்டையை காட்டுறாங்க, பயங்கரமாக கோவப்படுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதான் நிதர்சனம் அப்படின்ற மாதிரி நம்முடைய விஜய் சொல்லிட்டு அது கிளம்பி போயிடுறாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அன்னபூர்ணியம்மா பார்த்தீங்கன்னா அதெல்லாம் பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு புருஷனுக்கு அடிபட்டு இருக்கிறப்ப ஒரு பொண்டாட்டி ஊட்டி விடுறதுல எந்த ஒரு தப்பும் இல்லை, இதை இவங்க என்ன போய் விஜய்க்குள்ள பேசுறது அப்படின்ற மாதிரி பயங்கரமாக கோவப்படுறாங்க. என்னுடைய பாபு அசிங்கப்படுத்தியிருக்காங்க, இதுக்கெல்லாம் தக்க பதில் இவங்க சொல்லியே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு என்ன பண்ணுறோம் பாரு அப்படின்ற மாதிரி நம்ம மல்லிகிட்ட சொன்னோம் பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லி என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் வேண்டாம் பெரியம்மா, நான் எல்லாம் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நானே பார்த்து சமாளிச்சிடறேன் அப்படின்ற மாதிரி சொன்னது பார்த்தீங்கன்னா, நம்ம அன்னபூர்ணியம்மா என்ன மல்லி இவ்வளோ அப்பாவியா இருக்கே தவிர உனக்கு சூதுவாதே என்னன்னு தெரியல, உன்னை இவ்வளோ அசிங்கப்படுத்திருக்க, உன் அண்ணா அண்ணி அசிங்கப்படுத்திருக்கேன், அப்பவுமே உனக்கு ரோசை இவங்களை கேள்வி கேட்டுக்கிற தவிர உன் அண்ணா அண்ணி கையில் அவளை மன்னிப்பு கேட்க வைக்கல, அவங்களுக்கெல்லாம் நான் தக்க தண்டனை கூடி சீக்கிரம் கொடுக்குறனா இல்லையா பாரு அப்படின்ற மாதிரி நம்ம மல்லிகையோட சப்போர்ட்டோட பேசுறாங்க. அது நம்ம என்ன பார்த்தீங்கன்னா, பாட்டி இவங்க சீக்கிரம் அடிச்சு துரத்துனா மட்டும்தான் மல்லியம்மாவும் டாடா சந்தோஷமா இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி நம்ம அன்னபூர்ணியில வெண்பா குட்டியை சொல்றாங்க. கரெக்டா சொல்ற குட்டி, இவங்களை கூடிய சீக்கிரம் வீட்டை விட்டு அடிச்சு துரத்துனா மட்டும்தான் நீங்க 3 பேர் இந்த வீட்டுல சந்தோஷமா இருக்கும், இல்லைன்னா இவங்க எல்லாம் சேர்ந்து மல்லியம்மா இந்த வீட்டை விட்டு அனுப்பி டாடா கிட்ட பிரிச்சிருவாங்க நீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது போக இந்த வீட்டை விட்டு மல்லி விட்டு போயிட்டாலும் உன்னை கண்டுக்கிறதுக்கே ஆள் இல்லை, உன் டாடாவும் ஆபீஸ்க்கு போயிடுவாரு, நீ ஸ்கூலுக்கு வந்தது பார்த்தீங்கன்னா உன்னை பார்த்துக்கவே ஆள் இல்லாத இருக்க மாட்டாங்க. இதுக்கெல்லாம் ஒரே முடியும், அவங்கள இந்த ரஞ்சிதாவும் இந்த ராஜேஸ்வரியை அடிச்சு வீட்டை விட்டு துரத்துறது தான் குட்டி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நம்முடைய அனுப்புணியம் ஆசைப்படுற மாதிரி ராஜேஸ்வரி இந்த ரஞ்சிதா வீட்டை விட்டு அனுப்புனா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோக்கு லைக் பண்ணி மறக்காது நம்ம வெண்பா விஜய் 3 பேர் சேர்ந்து வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோக்கு லைக் பண்ணி மறக்காது. சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.